இந்த உலகத்தில் நிறையவே பெரிய நிலப்பரப்புகள் இருக்குது. அதில் அதிகமாக மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கூடவே நிறைய மிருகங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மிருகங்கள் தனக்குன்னே ஒரு ராஜ்யங்கத்தை அமைச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் அதுங்க மட்டுமே தனக்கான நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டு வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? உலகம் முழுக்க ஏகப்பட்ட தீவுகளில் விலங்குகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி விலங்குகள் மட்டும் இருக்கக்கூடிய பல தீவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஒகுனோஷிமா ஐலாண்ட், ஜப்பான். இந்த தீவு ஜப்பானுக்கு பக்கத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த தீவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த தீவில் மொத்தம் முயல்கள் மட்டுமே இருந்துட்டு இருக்கான். அதிகப்படியான முயல்கள் இந்த தீவில் இருந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க கணக்குப்படி இந்த தீவில் 1000 முயல்கள் கிட்ட இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு தடவை கணக்கு எடுக்கும் போது 500, இன்னொரு தடவை 750, இந்த மாதிரி அந்த கணக்கு கொஞ்சம் அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஏன்னா அப்பப்போ இந்த தீவில் சில நோய்கள் பரவுமா, ஸோ அதனால் முயல்கள் சிலது இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தீவில் கண்டிப்பாக 500லேருந்து 1000 முயல்கள் கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. வேர்ல்டு வார் 2 சமயத்தில் இந்த தீவில் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஒன்று இருந்திருக்கு. அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக சில முயல்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முயல்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தீவுலேயே அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. அதெல்லாமே இப்போ பல்கி பெருகி இப்போ இந்த தீவு முழுக்கவே முயல்கள் பறந்து விரிஞ்சு கிடக்கு. அங்கே வந்து டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த தீவில் அதுங்களை வேட்டையாடுறதுக்குன்னு பெருசாக எந்த வேட்டையாடுற மிருகமும் இல்லாததுனால அந்த முயல்கள் நிறைய பல்கி பெருகி இன்னைக்கு இவ்வளோ பெருசாக எல்லாம் வளர்ந்துருக்குதுங்க. அசட்டிக் ஐலாண்ட், USA, அமெரிக்காவில் அமைஞ்சிருக்கு. அசட்டிக் தீவை பொறுத்த வரைக்கும் இந்த தீவோட ஒரு பகுதி மேரிலாண்டை சேர்ந்தது, இன்னொரு பகுதி வெர்ஜினியாவை சேர்ந்தது. இந்த தீவு எதுக்கு ஃபேமஸ்னா குதிரைகள். இந்த தீவு முழுக்கவே ஏகப்பட்ட ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கிற குதிரைகளை நீங்கள் பார்க்கலாம். தெருவோரத்தில், பீச் ஓரத்தில், ரோட்ல நீ எல்லா இடத்துலையுமே இந்த குதிரைகள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தீவை பொறுத்த வரைக்கும் இங்கே குதிரைகளுக்கு சாப்பாடு போடுறது தடை பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் குதிரைங்க பக்கத்துலையும் யாரும் போகக்கூடாது. குறைஞ்சது ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுது குதிரைங்க கிட்ட இருந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த தீவில் இவ்வளோ குதிரைங்க வந்ததுக்கான முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீவில் காலனிஸ்ட் எல்லாமே வந்து குடியேறும் போது அவங்க கிட்ட இருக்கிற குதிரைகளுக்கும் இந்த மாதிரி ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டணும். ஸோ டேக்ஸ் கட்ட முடியாததுனால இவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்கன்ற மாதிரியும், இல்லை இந்த குதிரைங்களை பார்த்தீங்கன்னா தெருவில் சுத்த விட்டு தங்குறது இல்லைன்ற மாதிரி போய் சொல்லியிருக்காங்க. இல்லைனா இந்த குதிரைகளை மறைச்சு வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சுன்னு ஒரு கதையும். இன்னொரு கதையில் இந்த தீவுக்காக ஸ்பானிஷ்லேருந்து வந்த ஒரு கப்பல் மூழ்கி அந்த கப்பல் இந்த குதிரைகள் எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகி இந்த தீவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு கதை இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு நாள் ஒரு குதிரையோட பல்லு ஃபாசிலாக கிடைச்சிருக்கு. அதை வச்சு தான் இந்த தீவில் இந்த குதிரைகள் மேபி அந்த கப்பலில் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு கதை இருந்துட்டு இருக்கு. ரெண்டில் எதுவாக இருந்தாலும் இந்த தீவு முழுக்கவே குறைஞ்சது இப்போ 250லேருந்து 300 குதிரைங்க சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாமே திருவோரத்தை தான். மக்களுக்கு சில நேரம் இதில் ஆபத்து ஏற்பட்டாலும் பெரும்பாலான நாட்கள் மக்கள் இதை ரசிக்க தான் செய்கிறாங்க. கிறிஸ்மஸ் ஐலாண்ட், ஆஸ்திரேலியா. இந்த தீவு ஆஸ்திரேலியாவிலேருந்து 1500 மைல் தள்ளி தான் இருக்குது. இந்த தீவுமே ஆஸ்திரேலியாவோட ஒரு சின்ன பகுதி தான். 1980 ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த தீவை அக்னாலேஜ் பண்ணி இதில் நிறைய முக்கியமான தாவரங்கள், விலங்குகள்லாம் இருக்குது. அதனால் இந்த தீவை நேஷனல் பார்க்காக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தீவை நேஷனல் பார்க்காக மாற்றிட்டு இருக்காங்க. இந்த தீவில் மொத்தம் 2000 மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தீவில் வருஷம் கரெக்டாக அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ கோடிக்கணக்கான நண்டுகள் இந்த தீவுலேருந்து கடலுக்கு மைக்ரேட் ஆகி போகும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி இந்த நண்டுகளோட எண்ணிக்கை இருந்துட்டு இருக்கு. 2021 சர்வே படி இந்த தீவில் மொத்தம் 19 கோடி நண்டுகள் மைக்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தீவு முழுக்கவே இந்த சகப்பு நண்டுகள் மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ இந்த தீவில் இருந்து கடலுக்கு இந்த எல்லா நண்டுகளுமே மைக்ரேட் ஆகி போகும். மக்கள் இது கூடவே வாழ பழகிட்டாங்க. அந்த டைமில் மட்டும் மக்கள் உஷாராகி அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிட்டதுனால மக்களுக்கும் நண்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டே ஐலாண்ட், நார்வே. ரெண்டேன்ற இந்த தீவு நார்வேவோட வெஸ்ட் கோஸ்ட் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த தீவு இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த தீவு அங்கே இருக்கிற மலைகளும் பனிமலைகளும் தான். ஸோ பனியால் இந்த இடம் சூழப்பட்டது பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீவுக்கு வருஷம் டூரிஸ்ட்டுமே நிறைய பேர் வராங்க. இந்த தீவுலேயே மொத்தமே 100 மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். அவ்வளோ கம்மியான மக்கள். ஆனால் இந்த தீவில் கிட்டத்தட்ட 7 லட்சம் கடற்பறவைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த கடற்பறவைகளை பார்க்கறதுக்காகவே வருஷம் டூரிஸ்ட் படையெடுத்து வருவாங்களாம். அந்த 7 லட்சம் கடல் பறவைகளில் 1 லட்சம் பறவைகள் பஃபின்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. ரொம்ப வித்தியாசமான ஒரு பறவை இனங்கள். வெள்ளையும் கருப்புமா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. ராம்ரியா ஐலாண்ட், பர்மாவில் இருக்க மியான்மர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவு தான் பார்த்தீங்கன்னா இந்த ராம்ரி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த தீவு 1350 ஸ்கொயர் கிலோமீட்டர் பறந்து விரிஞ்சிருந்தாலும் இந்த தீவு முழுக்கவே அதிகமான முதலைகள் இருந்துட்டு இருக்கா. அது உப்பு தண்ணி முதலைங்க. அதிகப்படியான சால்ட் வாட்டர் crocodile இந்த இடத்துல இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஊர் மக்களே இந்த தீவு பக்கம் போகிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் பயப்படுவாங்களாம். அதனால இந்த தீவு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு தீவாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தீவில் முதலைகளோட
எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இதே 1960 சமயத்துலலாம் இந்த தீவு முழுக்க முதல்ல மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சாம். அதுவும் வேர்ல்டு வார் 2 சமயத்தில் பிரிட்டிஷ்கிட்டேருந்து தப்பிச்சு வந்த நிறைய ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் இந்த தீவில் தான் போய் தங்கச்ச பூந்துருக்காங்களாம். ஆனால் அங்கே 1000 பேர் போன சோல்ஜர்ஸ் வெறும் 20 பேர் மட்டும் தான் திரும்பியிருக்காங்களாம். மிச்சம் எல்லாத்தையும் முதலையே போட்டு தள்ளிட்டு இருக்கு. அண்ட் இந்த சம்பவத்துக்கு கின்னஸ் புக்லேயே மிருகங்களான மனுஷங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அழிவுன்றதுக்கு இதுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுத்துருக்காங்க. கின்னஸ்லேயே இடம் பிடிச்சிருக்கு இந்த முதலைங்க. டஷிரோஜிமா ஐலாண்ட், ஜப்பான். ஆல்ரெடி ஜப்பான்லேருந்து ஒரு தீவு பார்த்துருக்கோம், ரேபிட் ஐலாண்ட் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் பூனைங்க தீவு, ஐ மீன் கேட் ஐலாண்ட். ஸோ இந்த தீவை பொறுத்த வரைக்கும் இந்த தீவுலையுமே மனுஷங்க ரொம்ப கம்மி தான், 100 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தீவு முழுக்கவே நீங்கள் ஆயிரக்கணக்கான பூனைங்களை பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணம் இந்த ஊர் முழுக்கவே நிறைய பூனைங்களை மக்கள் வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் இந்த டஷிரோஜிமா தீவு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் ஆதாரமாக வச்ச மக்கள் இருக்கிற ஒரு தீவாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த தீவில் இந்த எல்லாருமே மீன் பிடிக்கிறது தான் முக்கிய தொழிலாக பார்த்துருக்காங்க. அப்படி அந்த மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக புழுக்களை வளர்த்துருக்காங்க, சில்க் வார்ம்ஸ் எல்லாம் வளர்த்துருக்காங்க. அந்த பட்டுப்புழுவெல்லாம் வளர்க்கும் போது அதை எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் எலிங்க வந்து எல்லாமே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அந்த எலிங்களை துரத்துறதுக்காக தான் இங்கே பூனைங்களை அவங்க ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பூனைங்களை அந்த இடத்துல விட்டு அப்புறம் பூனைங்கள்லாம் பல்கி பெருகி இப்போ இந்த தீவு முழுக்கவே பூனை தீவுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பூனைங்க பாப்புலேஷன் இந்த தீவில் அதிகமாகிட்டு இருக்கு. பூனைங்க மட்டும் இல்லாமல் இந்த தீவில் மக்களுமே அந்த பூனைங்களுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தீவோட மையப்பகுதியில் அந்த பூனைங்களுக்குன்னு தனியாக ஸ்ட்ரெயினே ஒன்று கட்டி வச்சிருக்காங்க, நெக்கோஜிஞ்சா அப்படின்னு சொல்லி. இந்த தீவுக்கு போய் இறங்கினீங்கன்னா முதன்னு ஏகப்பட்ட பூனைங்க உங்களை சுற்றி வளர்ச்சிரும். அண்ட் அதுங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் பூனை விரும்பியாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு தீவு தான். அண்ட் இது தீவு ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறி இருக்கு. லாடா கொய்மாடா கிராண்டே, அதாவது பிரேசில் பக்கத்தில் இருக்கிற இந்த தீவோட பேர் தான் லாடா கொய்மாடா கிராண்டே. சிம்பிளாக இதை ஸ்னேக் ஐலாண்ட், பாம்பு தீவு அப்படின்னே கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த தீவில் நீங்கள் கால் வைக்கிற ஒவ்வொரு சதுரடிக்கும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 100 பாம்புகளாச்சும் இருக்குமா. அந்தளவுக்கு இந்த தீவு முழுக்க கொசன்னு பாம்புங்க மட்டுமே நிறைஞ்சிருக்குமா. லாஸ்ட்டாக 10 வருஷத்தில் கணக்கெடுத்துலேயே இந்த தீவில் கிட்டத்தட்ட 4,30,000 பாம்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த தீவு முழுக்கவே பாம்புகள் மட்டுமே நிரம்பிருக்கு. ஆரம்ப கட்டத்தில் இந்த தீவு பிரேசிலோட, ஐ மீன் சவுத் அமெரிக்காவோட ஒரு பகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற இந்த தீவு தனிச்சு வந்துருச்சு. அதனாலேயே இந்த தீவில் பாம்புகளும் இருந்ததுனால மொத்தமாக இந்த தீவு பாம்புக வசமாக மாறிட்டு இருக்கு. இந்த தீவுக்கு இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீவில் ஒரு கடற்கொள்ளையை வந்து புதையலை மறைச்சு வச்சுட்டு போனதாகவும் அந்த புதையலை பாதுகாக்க தான் இத்தனை பாம்புகள் இந்த தீவில் அவன் விட்டுட்டு போயிருக்கிறதாகவும் ஒரு கதை இருக்குது. பட் சயின்டிஃபிக்காக சொன்னது நான் முன்ன சொன்னேன் அந்த ரீசன். இந்த தீவுக்கு பொதுமக்கள் போகிறதுக்கு தடையை வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் கூட யாரும் போக முடியாது. ரிசர்ச் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த தீவுக்குள்ளே போகிறதுக்கான அனுமதியே இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த தீவில் 1920-30களில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸுமே இருந்துட்டு அந்த லைட் ஹவுஸ் கீப்பராகவுமே ஒருத்தர் வந்திருக்காரு. பட் ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா பாம்புங்கள்லாம் சேர்ந்து அவரையும் ஒரு குடும்பத்தையும் மொத்தமாக போட்டு தள்ளிட்டதுனால அதுக்கப்புறம் இந்த தீவில் லைட் ஹவுஸ் கீப்பராக கூட யாருமே வரல. வெறும் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தீவில் இடம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து எல்லா தீவுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். லிஸ்ட்டில் பார்த்ததுலேயே எந்த தீவு பயங்கரமாக இருக்குது, எதுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.